ஹலோ. முருகன் என் கூடயே இருக்காருங்கிறத இப்போ நிரூபிச்சிட்டேன். நான் போகிற ஆட்டோவெல்லாம் முருகன் மேலே வருது. என் வீட்டையே நவரூபத்தில் வராது சொன்னேன் என் நண்பர். ஆனால் என் கூடயே இருக்காரு, எப்போது துணையாக இருக்காரு அப்படிங்கிறத அவரை நிரூபிச்சிட்டேன். திருவாப்பூர் முருகன் கோயில்கிட்ட போய் முட்டை போட்டு வந்துட்டேன். ஏன்னா டெய்லி அவர் நினைக்காத ஒரு நிமிஷம் கூட நினைக்காத நாளே கிடையாது. அவர் தான் எனக்கு துணைன்னு நிற்க, அவரே கெளின்னு நிற்க, அவரே சரணடைஞ்சிட்டு இப்படி இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் அரிசி தரேன்னு சொன்னேன், கஷ்டப்படுறேன்ட்டு. இப்போது கனகப்பட்டி பை மூலமாக வந்திருக்காரு. இதை யார் நம்புறீங்களா? இல்லை இதுவும் நான் சும்மா சொல்லிட்டு வச்சுக்கிறீங்களா? கனகப்பட்டிக்கு ஏற்கனவே 2 தடவை நான் போயிட்டு வந்திருக்கேன். போய் அந்த ஐயா பார்த்துட்டு வந்திருக்கேன். இதை நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா சத்தியமாக ஒருத்தர் அரிசி கொடுக்குறான்னு தெரியும், ஆனால் இப்படி வருவாங்க நினச்சி கூட பார்க்கல. பை கட்ட பையில் அவர் போட்ட படம் போட்டு கீழே நல்லா வச்சணும். நான் வீட்டுக்கே வந்துட்டு உனக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? எவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன். செவ்வாய்க்கிழமை நான் அதாவது மெட்ராஸில் திருவாப்பூர் முருகன் கோயிலில் போய் வாரம் விளக்கு போட்டால் நல்லா நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் போக முடியாது. அதனால் இங்கே மதுரையில் இருக்க பாலமுருகன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு 8 காலையில் வெள்ளை எழுந்திரிச்சு போயிட்டு வேண்டியது. சாயந்தரம் மதுரை அரிசி கனகப்பட்டி கட்ட பையன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கனகப்பட்டி அரசு கிட்ட கிடைக்கிறது போதும். இதை விட வேறு எந்த பாக்கியம் எனக்கு வேண்டாம். இது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன். சரிங்களா?